ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நிஷா குக்கிங் சேனலில் இன்ஸ்டன்ட் பீஸா தான் செய்ய போகிறோம். இன்ஸ்டன்ட் பீஸானா நான் வந்து இந்த பன் வச்சு பீஸா செய்ய போகிறேன். ஸோ என்னென்னா, நம்ம பீஸா எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பீஸா செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்கும். அதே போல் வெளியே வாங்கினா கூட அதிகமாக நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக வீட்டிலையே குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த பாவு பன் எடுத்திருக்கேன். சாதா பன்னு கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாவு பன்னில் தான் நான் இப்போ பீஸா செய்ய போகிறேன். இப்போ இந்த பாவு பன்னை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இதை பேஸ் பண்ணி நம்ம பீஸா பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீஸாவுக்கு பேஸ் உள்ளே வைக்கிறதுக்கு, பேஸுக்கில் வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆனியன், வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், அதே போல் ஒரு 2 பச்சை மிளகா, ஸோ இந்த சீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து சீட்டாட்டும் இந்த சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வச்சு நான் இதை தவிர நீங்கள் குடமிளகா, பாயில் சிக்கன் பீஸ், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கேரட்டு இது கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். பட் நான் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இதை வச்சே நான் இப்போ வந்து இந்த பீஸா வந்து செய்ய போகிறேன். ஸோ டக்குன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காக நான் வீட்டில் உள்ள பொருட்களை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டொமேட்டோ கேச்சப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆனியன், இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக போட்டுக்குங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக காரம் வேண்டாம், லைட்டாக போட்டுக்குங்க. அதே போல் கொஞ்சமாக ஒரிகனோ, இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பீஸாக்கான அந்த ஸ்ட்ரெச்சர் நல்லா வரும். ஸோ இந்த ஒரிகனோ கொஞ்சோண்டு போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம நீங்கள் மொசரல்லா சீஸ் துருவி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு மேலே போட்டு விட்டுலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீட்டை இதில் வச்சிடலாம் இது போல். ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே உப்பு போட்டு நல்லா சூடு வரட்டும். உப்பு நல்லா சூடு வந்ததும் இது போல் ஒரு வலையை வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில், குட்டி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி பீஸாவை இதில் இறக்கிக்கலாம். இப்போது இதில் கேஸ்கட் இருக்கட்டும், பட் விசில் போட தேவையில்லை. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான பீஸா ரெடி ஆகிடும். பீஸா இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சாலே போதும். 10 நிமிஷம், 8 நிமிஷம் கூட ஆகாது. 5-6 நிமிஷத்துலேயே நல்லா பீஸா ஃபுல்லாக அந்த மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சீஸ் எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். வாங்க நம்ம இந்த பீஸாவில் நம்ம இன்ஸ்டன்ட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பன் வச்சு இன்ஸ்டண்ட்டாக பீஸா செஞ்சுருக்கோம். நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை கட் பண்ணி, பீஸா கட் இருந்தால் அதால் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நம்ம சூப்பரான பீஸா ரெடி ஆகிடும் பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு நம்ம வீட்டிலையே ஒரு பீஸா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் செய்யுங்க. எங்கள் சேனலை ரெகுலராக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.